முதலில் திரு இடும்பாவனம் கார்த்தி, ரஜினியுடனான 2.5 மணி நேர அந்த சந்திப்பு குறித்து சீமான் திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இது எதனால? அதாவது கடந்த ஆண்டு இதே நவம்பர் மாதம் வந்து ஐயா நல்லக்கண்ணு வந்து அண்ணன் சீமானர்கள் சந்திச்சாங்க. ஏறக்குறைய ஒரு 3 நல்லக்கண்ணு ஒரு தலைவர், அரசியல் கட்சியோட தலைவராக இருக்காங்க. ஆனால் ஐயா ரஜினிகாந்த் வந்து அரசியலில் இல்லை. இது தனிப்படையான சந்திப்பு இடங்கள், அதோடு சேர்த்து அரசியலும் பேசப்பட்டுச்சு. மற்றபடி அந்த சம்பவங்கிறது அவர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை. நாம் நம்ம பேசலை, ஆதரவும் கேட்கல. இயல்பான ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு, அன்பின் நிமித்தமான சந்திப்பு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரஜினிகாந்த் ஐயாவை சந்தித்ததாலேயே நமக்கு சந்திப்பு வச்சு ஐயா ஏவாவேலு வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, கலைஞர் எனும் தாயின்னு. வெளியிட்டது வந்து ஐயா ரஜினிகாந்த். அதே போல் நாணய வெளியீட்டு விழா நிகழ்வு, அதுக்கும் ஐயா ரஜினிகாந்த் பங்கேற்கிறாங்க. அப்போ எல்லாம் வந்து சங்கியாக யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து மோடியை பலமுறை வந்து ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டு நிகழ்வு பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அதே போல் ராஜ்நாத் சிங் வர்றாரு, அவர் சிலை தந்துக்கிறாரு. தமிழ்நாடு வர்றாரு, அவர் பங்கேற்கிறாரு. அப்போ பாஜகவோடு இணக்கமாக பல்வேறு நிகழ்வில் வந்து திமுக பண்ணுறப்ப அது அரசியல் இல்லாமல் பார்க்கப்படுது. ஆனால் ஒரு தனிப்பட்ட சந்திப்புன்னு விளக்கம் கொடுத்துட்ட பிறகும் அதுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்கல்ல, இது அபத்தமாக இருக்குது. அதான் பேச வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, நீங்கள் முதல் தொடக்கத்தில் சொல்லும்போது திரு நல்லக்கண்ணு ஐயாவை சந்தித்த போது அது பேசு பொருள் ஆகலை அப்படின்னு. திரு நல்லக்கண்ணுவை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை பேசி சீமான் மேடைகளில் பேசியிருக்கிறார். அதனோட தொடர்ச்சியாக அவரோட சந்திப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ரஜினி பற்றிய நிறைய விமர்சனங்களை திரு சீமான் அதற்கு பிறகு இப்போ சந்திக்கிறாரேனும் போது ரஜினிகாந்த் குறித்து அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவித்த பிறகு நாங்கள் விமர்சனங்களை வைக்கல. எங்களுக்கு அரசியல் முரண்பாடு தான், தத்துவார்த்தியான சண்டை தான். தமிழ்நாட்டை தமிழே ஆளணும். அப்போ வந்து ஐயா ரஜினிகாந்த் வந்து மராட்டி அந்த நிலத்தை ஆளக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டோம். அவர் வந்து அரசியலேருந்து விலகிட்டார், முரண்பாடு விலகிடுச்சு. அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் 100 திரைப்படம் அடித்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கோட்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்த மண்ணை சார்ந்தவர் தான் ஆளணும், ரஜினிகாந்த் ஆளக்கூடாது அப்படின்னு அடிப்படையில் அன்னைக்கு அதை வச்சோம். அடிக்கிற அடியில திரைத்துறையிலிருந்து யாரும் அரசியலுக்கு வரவே கூடாது அப்படின்ற அளவுக்கான விமர்சனத்தை திரு சீமான் முன்வைத்தார். அப்போ இப்போ நான் சொல்றேன், மிக தீவிரமாக ஐயா ரஜினிகாந்தை எதிர்த்த அதே காலகட்டத்தில் நீங்க எடுத்து போட்டு பாருங்க, ஐயா ரஜினிகாந்தோட திரைத்துறை குறித்து அண்ணன் சீமானர்கள் வந்து நேர்மறையா பாராட்டி நிறைய பேசியிருக்காங்க. எங்களுக்கு முரண்கிறது கருத்தியல் ரீதியானது, அரசியல் ரீதியானது. தனிப்பட்ட ரஜினிகாந்தோட இல்லை. அவர் திரைப்படத்தையே நடிக்கிறாரு, இத்தனை படத்தையும் நடிக்கிறாருங்கிறது பிரச்சனை கிடையாது. அவர் தமிழ்நாட்டை ஆள முற்பட்டால் அதுதான் பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமானர்கள் அப்பவே சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மண்ணுக்கு வந்து சேவை செய்யுங்க, சேவை அரசியல் பண்ணுங்க, இந்த மண்ணை மக்களை ஆள முற்படாமல் இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யுங்க. ஐயா சகாயம் வந்து ஒரு இயக்கம் வச்சு அவங்க சேவை பண்ணுறாங்க, பல பேர் மறக்கன்றாங்க, ரத்த தானம் பண்ணுறாங்க. அதே போல் சேவை அரசியல் பண்ணால் ரஜினிகாந்த் பண்ணால் வரவேற்கத்தான் செய்யணும்னு எதிர்த்த காலத்திலே பேசணும். அப்ப இந்த மண்ணை இந்த மக்களை ஆள முற்பட்டதான் பிரச்சனை. அரசியல் ரீதியாக முரணான கருத்து இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆனா அரசியல் முக்கியமா எதிர்கால அரசியல் போக்கு பற்றி பேசணும் அப்படின்னு திரு சீமான் சொன்னாரு. சோ அந்த முரணை தான் நாங்க கேள்விக்குள்ளாக. அதாவது சமகாலத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்து குறித்தும் ஒரு இயல்பான நண்பர்கள்ட்ட எப்படி பேசுவாங்களோ, இப்போ இந்த தொலைக்காட்சி விவாதம் நடக்குது இல்லை, முடிஞ்ச பிறகு எல்லாம் ஒன்று கூடி எப்படி பேசுவோமோ அதே போல் இயல்பான எந்தவித நோக்கமற்ற எந்தவித திட்டமிடலுமற்ற ஒரு சந்திப்பு, ஒரு பேச்சு தான். அதில் அதை தாண்டி ஆனால் என்ன நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு இயல்பான சந்திப்பு பூதாகரப்படுத்தப்பட்டு அரசியலாக்கப்படுது. ஆனால் எது பேசுபொருளாகணுமோ அது பேசுபொருளாகலை, அது திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுது. இன்னைக்கு சமயத்தில் வந்து அதானி வந்து 2000 கோடி முடிச்சிடறேன் 2000 கோடி வந்து இந்த நாட்டில் வந்து 5 மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்குது. அந்த 5 மாநிலத்தில் தமிழ்நாடும் உள்ளடக்கம். தமிழ்நாடுக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்லி தான் குற்றச்சாட்டு, அமெரிக்க அரசோட குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாடுனா யார்? தமிழ்நாடு மின்சார வாரியம், மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்காங்க. யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க? அதிகாரிக்கா? இல்ல வர எங்களுக்கு இதோட வர இல்ல நேற்று விவாதம் பாத்தீங்களா இருக்காரு? இல்ல எங்களை கூப்பிடுறது இல்ல, அதுக்கெல்லாம் எங்களை வந்து இதுல நிறுத்திடுறீங்க, முடிச்சிடுறீங்க. அதனால இந்த இடத்துல சொல்றேன், முடிச்சிடுறேன். அப்ப வந்து இங்க யார் லஞ்சம் வாங்கினா? இங்க வந்து ஐயா ஸ்டாலின் வாங்கினாங்களா, செந்தில் பாலாஜி வாங்கினாங்களா, அதிகாரிகள் வாங்கினாங்களா? இது குறித்து ஐயா ஸ்டாலின் இது வரைக்கும் என் வாய் திறக்கல. செந்தில் பாலாஜி வந்து அதானியோட ஒப்பந்தம் போடலங்கிறார ஒழிய மற்றதும் பேச மாட்டேங்கிறாரு. அதே போல வந்து அந்த பக்கம் ராகுல் காந்தி கைது பண்ணுகிறார், இந்த பக்கம் வாயை திறக்க மாட்டேங்கிறார். இதுதான் வர சங்கின்னு யார் சொன்னாங்க? முதலமைச்சர் சொன்னாங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னாங்க. திமுக தரப்பு ஆட்கள், திமுகவோட உதிரிகள், திமுகவுக்காக காசு வாங்கி கொண்டு பேசக்கூடிய நிறைய உதிரிகள் அவங்க தான் சொல்றாங்க. நான் பலமுறை சவால் விடுத்துட்டேன், மறுபடியும் சவால் விடுக்கிறேன். யார் சங்கி, யார் பாஜக பி டீம்ங்கிற தலைப்புல நான் பொது மேடையில மக்கள் மன்றத்தில் நேரலையா வாதிக்க தயார். அதுல என்ன அவ்வளவு காரணங்கள் இருக்கு. பாஜகவை கடந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள் ஆதரித்துக் கொண்டிருப்பது திமுக தான்.
பாஜகவோட 8 வழிச்சாலை திட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. பாஜக பறந்து விமான நிலையம் தமிழ்நாட்டில் அவங்களோட விஷயம், அவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனம். என்னுடைய கேள்வி நாம் தமிழர் பற்றியது. நாம் தமிழரை சங்கி என்று குறிப்பிட்டது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினா அல்லது பொதுச் செயலாளர் துரைமுருகனா அல்லது திருமிகு கனிமொழி? இந்த கருத்துருவாக்கத்தை திமுக ஆதரவு வட்டம், குறிப்பா சொல்லணும்னா திராவிட வட்டம் தான் உருவாக்குது. அவங்களுக்கு வந்து அவங்கள விமர்சிச்சிட்டாங்கன்னா சங்கிம்பாங்க, அவங்கள ஆதரிச்சா சங்கி கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா இந்தியா கூட்டணிக்குள்ள உத்தவ் தாக்கரே இருக்காரு. உத்தவ் தாக்கரே சொல்றாரு, நான் குறிப்பிட்ட முதற்கட்ட என்னோட கேள்வியை வாங்கிக்கோங்க ஒரு நிமிஷம். அதாவது நான் குறிப்பிட்ட இந்த திமுகவோட முதற்கட்ட தலைவர்கள் யாருமே சங்கி என்ற அந்த விமர்சனத்தை முன்வைக்கல. அப்போ சங்கின்ற விமர்சனத்தை திமுக நாம் தமிழர் மேல வைக்குது அப்படின்றது வந்து யார் உருவாக்குற விஷயம்? அதான் சொல்றாங்க, திமுகவுக்கு ஆதரவா இயங்கக்கூடிய உதிரிகளுங்க. அப்புறம் திமுக ஆதரவு வட்டம், திராவிட கூட்டம், இந்த கூட்டம் தான் தொடர்ச்சியா வந்து சங்கி அப்படின்னு முத்திரை கூட்டம். அப்ப திமுக ஆதரிக்கும் முடிச்சிடறேன் இருங்க, கேள்வி மட்டும் கேட்காதீங்க, பதில் சொல்லணும். சொல்லுங்க. இதுல வந்து இந்தியா கூட்டணியில வந்து உத்தவ் தாக்கரே இருக்காரு. அவர் கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடு, அவர் சங்கின்னு பேசுவாங்களா? பக்கத்துல வந்து கேரளாவோட பினராயி விஜயன் சொல்றாரு, இன்னைய காங்கிரஸ் நாளைய பாரதிய ஜனதாங்கிறாரு. காங்கிரஸ் பி டீம் சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்லுது, கம்யூனிஸ்ட் பி டீம் சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லுது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி சொல்றாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே பாஜக ஏஜென்ட்ங்கிறாங்க. அது குறித்து அவங்க கெடுத்தன. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக விமர்சிச்சா, திமுக கேள்வி கேட்டா சங்கி, திமுக ஆதரிச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே ஐயா ராமசுப்பு இருக்கிறாங்க, ராமசுப்ரமணியன் அரசியல் விமர்சகராக அறியப்பட்டவங்க. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர். அவங்க வந்து திமுக அரசோட அறநிலையத்துறை குழுவில் வந்து அவங்க வந்து ஒரு உறுப்பினர் ஆக்கப்படுறாங்க. ஏன்னு பார்த்தா திமுக ஆதரிச்சு பேசுறாங்க அப்படிங்கிறதுனால. அப்போ இவங்க ஆதரிச்சா சங்கி கிடையாது, ஆனால் எதிர்த்துட்டா சங்கிங்கிற முத்திரை. இதுல பெரியாரும் அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் சொன்னது வந்து இந்து சொல்லாதனாங்க. மேடை பேச்சு இல்ல திரு இடும்பாவனம், மேடை பேச்சு இல்ல, செய்தியை சொல்றீங்க. நீங்க பேசுற விஷயங்கள்ல எனக்கு ஒரு கேள்வி இடையில வரும்போது அதை வாங்கிட்டு அதற்கும் பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க சங்கி அப்படின்ற முத்திரை குத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த சங்கி என்பதற்கான அர்த்தத்தை வெவ்வேறு காலகட்டத்தில் சொல்றாங்க. அதாவது அடிப்படையில் வந்து இந்த சங்கி அப்படிங்கிற சொல்லாடல் வந்து ஒரு 5-6 ஆண்டா தான் இங்கே தீவிரமாக புழக்கத்தில் இருக்கு. இவங்க என்ன பொருள்பட பயன்படுத்துறாங்கன்னா சங் பரிவா அமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பொருள்பட பயன்படுத்துறாங்க. அதே சமயத்தில் முடிக்க விட மாட்டேங்கிறீங்க. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பௌத்த பிச்சுகளுக்கு, இந்த பௌத்த சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு வந்து அவங்களையும் சங்கி அப்படின்னு பாலிய மொழியிலே சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ராமாயணத்தை இந்திர மொழிபெயர்த்த துளசிதாசர் வந்து அவர் நண்பன் அப்படிங்கிற பொருள்பட பயன்படுத்திருக்கார். இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீ எங்களை சந்திப்பை வச்சு சங்கின்னு சொல்லுவோம்னா நண்பன்கிற பொருள்பட சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் உண்மையான சங்கிகள் திமுக காரங்க தான், அவங்க தான் பாஜகவோட அனுசரணை இருக்காங்க, இணக்கமா இருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்துறேன். சங் பரிவார் அமைப்போடு தொடர்பு இருக்குது அவங்க தான். அதான் சங்கின்னு நீங்க திமுக விமர்சிக்கும் போது அது சங் பரிவார் அப்படின்னு அர்த்தப்படுத்துவீங்க. ஆனா உங்களை சொல்லும் போது சக நண்பன் சொல்வீங்களா? அவன் எங்களை சொன்னாங்க எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் மோகன் பகவத் வர்றாருங்க மதுரைக்கு. வர்றப்ப இந்த சாலை செப்பல் எடுங்க, திருவிழக்க பராமரிங்க அப்படின்னு உத்தரவு போட்டது எந்த அரசு? இதே திமுக அரசு. கொரோனா காலத்தில் கொரோனாவுக்கு எதிரான அந்த அமைப்புகளை கூப்பிடுறப்ப ஆர்எஸோட சேவை பிரிவாக இருக்கக்கூடிய சேவா பாரதியை கூப்பிட்டது யாரு? இதே திமுக அரசு தானே. கடந்த காலத்தில் வந்து ஆர்எஸ் திராவிட கழகத்தோட ஒப்பிட்டது யாரு? ஐயா கருணாநிதி. இந்துன்னு பேசுறது யாரு? ஒன்று பாஜக பேசுது, திமுக பேசுது. இந்துன்னு சொல்லாதன்னாரு அம்பேத்கர் இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், பெரியார் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு பரப்புரை பண்ணுது. ஆனால் திமுக நாங்கள் 90 விழுக்காடு இந்துக்களுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக சேர்ந்த மூத்த அமைச்சர் சொல்றாரு, பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, அம்பேத்கருக்கு முன்னோடியே வந்து ராமர் தான், ராமர் சமூக நீதி காவலர்னு சொல்றாரு. ராமர் சமூக நீதி காவலர்னு சொல்ற ரகுபதி சங்கியா இல்லையா? தில்லை நடராஜர் கோயிலுக்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய டீச்சர்கள்ட்ட போய் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம் சொல்லி மனு தர்மத்தை கடைபிடிக்க சொல்றாரு. யாரு? சேகர் பாபு. அப்ப அவர் சங்கியா? தமிழ்நாட்டில் வந்து வடநாடு போல என்ன பண்றாங்கன்னா பசுமடம் அமைக்கிறாங்க. பசுமடம் மட்டும் இல்லாது இறந்து போன கோயில் யானைகளுக்கு நினைவுக்கு அமைக்கிறாங்க. இதெல்லாம் சங்கீதமா இல்லையா? அதான் உங்களோட விமர்சனங்களை நீங்க முன்வைக்கலாம், அதுல சிக்கல் இல்லை. ஆனா சங்கி என்றால் சக நண்பன் என்று ஒரு முரண் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். முரண் இல்லைங்க, நான் முடிச்சு அதான் சொல்லிட்டு அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு சொல்லிட்டேன். உண்மையான சங்கிங்கிறப்ப திமுகன்னு அண்ணா சொன்னாங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஒரு முரண் நமக்கு இல்லை. சரி, ஓகே.